டாக்டர் என் குழந்தை வந்து எது எடுத்தாலும் எடுத்து கீழே இருக்கிறதுல எடுத்து வாயில வச்சுக்கிறா. அதை எப்படி டாக்டர் அவாய்ட் பண்றது? அருமையான கேள்வி. இதில் உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கேம்மா. கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து வாயில் வச்சுக்கிறேன். அப்போ நீங்கள் கீழே எதுக்குமா வைக்கிறீங்க? சரி, ஜென்ரலாக நான் என்ன சொல்கிறேன், ஒரு வீடுங்கிற வீட்டில் ஏதாவது ஒன்று கீழே கிடக்கும். வந்து விளையாட்டு சாமானோ இல்லை ஒரு ரப்பரோ ஏதோ ஒன்று கிடக்கும். ஒரு தவழற குழந்தையோ இல்லை வந்து ஒரு டாட்லர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும். ஸோ எது வேணுமானாலும் எடுத்து வாயில் வைக்கணுங்கிற ஒரு டெண்டன்சி அது இயற்கையாகவே இருக்கும். இது 7-8 மாதத்துலேருந்தே உருவாக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மாத குழந்தைகள் ஏதாவது கொடுத்து பாருங்கள், இந்த கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், உடனே எடுத்து வாயில் வைக்கும். இது அதோடைய வளர்ச்சி பருவங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம். அது வந்து கெடுதல், அது வந்து ஒரு தப்பானது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய பொறுப்பு என்ன, கீழே வந்து இந்த ஒரு மணி, வேர்க்கடலை இந்த மாதிரி ஈஸியாக மூக்கில் போட்டுக்கிறது, ஈஸியாக வாயில் போட்டுக்கிற ஐட்டம்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அது வந்து ஆர்கானிக்காக இருக்கலாம், இனார்கானிக்காக இருக்கலாம். இனார்கானிக்குங்கிறது என்ன, வயிற்றில் வந்து கரையக்கூடியாத விஷயங்கள் லைக் ரப்பரு, பென்சிலு, லெட்டு, அப்புறம் இந்த லித்தியம் அயான் பேட்ரி. இப்போ எல்லா டாய்ஸும் பேட்டரிலாம் வருது இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப கெடுதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த லித்தியம் பேட்டரி வந்து ரொம்ப கெடுதல். இந்த விளையாட்டு சாமான் இருந்தால் நல்லா டைட்டாக ஸ்க்ரூ போட்டு முடுக்கந்தான் இருக்கணும். இல்லை லூஸாக எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி டாய் யூஸ் பண்ணக்கூடாது. அது சொல்லிட்டேன்னா ஆர்கானிக்குங்கிறது என்ன, வேர்க்கடலை, பட்டாணி, இதெல்லாம் வந்து நம்ம வேலை செஞ்சுருக்கோம், சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தை அங்கே வருது, நீங்கள் 2-3 சதவீதம் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருப்பீங்க. திருப்பி அந்த இடத்துல வரும்போது என்ன கையில் என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா அந்தம்மா, அதை எடுத்து வாயில் வச்சா என்ன, வாயில் வைக்கணும், டக்குன்னு காது உள்ளே போயிடும். எனக்கு ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் 2-3 பேராவது காதில் இதை போட்டுக்கணும், மூக்குள்ள அதை போட்டுக்கணும். இது ரொம்ப பெரிய பெரிதான விஷயங்க. இதில் இன்னும் அதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்களா, இப்போ இந்த ஹெட்செட் இந்த இது காதில் வச்சுக்கிறாங்கல்ல, இந்த நான் ஒரு பெரிய ஹெட்செட் இல்லைங்க, அந்த அது சொருவிக்கிறாங்க எல்லோரும், அந்த இப்போ எல்லா டீன்ஸும். ஸோ அது இங்கே கீழே விட்டுட்டு போயிருப்பாங்க. அது அப்படியே 2 தடவை பார்க்கும், வாயில் வைக்கும், டமக்குன்னு முழுங்கிடும், முடிஞ்சு போச்சு கதை. இனார்கானிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதில் இந்த நம்ம ஒரு பட் மாதிரி நீட்டமாக வருது இல்லைங்களா, ஒரு ராட் மாதிரி, அது இங்கே போய் குத்திச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் எண்டாஸ்கோப்பை போட்டு வயிற்று ஓப்பன் பண்ணு, எல்லாம் தேவையாங்க. ஸோ இதில் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரிங்க, மூக்கு உள்ள, அந்த துவாரத்து உள்ள, காது உள்ள, ஈஸியாக வாய் உள்ளே போகக்கூடியது குழந்தைங்களுக்கு. நான் சொல்கிறது வாயினா திறந்து பெரிய போண்டாவா என்ன. ஸோ சின்னதாக நம்ம ஒரு வயசுக்கு குழந்தைக்குள்ளே வாயில் போகக்கூடிய எதுவாக இருந்தாலுமே கீழே வைக்காதீங்க. இதுதான் அண்டர்லைங் பாயிண்ட், இதுதான் டேக் ஹோம் மெசேஜின்னு பேர். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக குழந்தைய பார்த்துக்குங்க.